வெறுங்கையும் கோலுமா ஒரு இடத்துல போய் வனாந்தரமான ஒரு இடத்துல தங்கினேன். யாரும் எனக்கு துணை இல்லை. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு. வனாந்தரமான இடம், படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்க ரொம்ப ஒரு பாலைவனமா இருக்குது. அந்த மாதிரி இடத்துல யாருமே துணை நிற்க முடியாத ஒரு இடத்துல கூட கர்த்தர் அவனுக்கு துணையா நின்றார். அதை எண்ணி பாக்குறான் அவன். அதுக்கப்புறம் பல இடங்கள்ல அவன் அங்க மாமனார் வீட்டுக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா அவன் ஒண்டி ஆளு. மாமனார் இவனை ஏமாத்துறான் பாருங்க. கர்த்தர் துணையா நிக்கிறாரு. அவனோட மாமனார் ஏமாத்தினதெல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு திரும்ப கொடுக்குறாரு. கர்த்தர் அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு. நான் சொல்றேன், எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு துணையா நிக்கிறாருங்க. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளோ இன்னல்களை அனுபவிச்சிருப்பான் பாருங்க யாக்கோபு வாழ்க்கையில. 20 வருஷம் சேவிக்கிறான், ஒண்ணுமே இல்லை. ஒரு பொண்ணுக்கு 7 வருஷம், இன்னொரு பொண்ணுக்கு 7 வருஷம், 14 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் இன்னும் 6 வருஷம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்யறான். ஒண்ணுமே சேர்க்கல, குடும்பத்துக்கு ஒண்ணுமே சம்பாதிக்கவே இல்லைன்றான். கர்த்தர் துணை நின்னு அவனுக்கு வேண்டிய எல்லா சவரட்சணையும் அவர் செய்யறாரு. எப்படிலாம் அவனுடைய ஆஸ்தி எடுத்து, லாபானுடைய ஆஸ்தி எல்லாம் எடுத்து கர்த்தர் இவனுக்கு துணையா நின்று, யாக்கோபு துணையா நின்று அவர் அவனுக்கு எல்லா விதத்திலும் விருத்தி அடை செய்யறாரு பாருங்க. அப்ப யோசேப்புக்கு சொல்றான், இதெல்லாம் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். யோசேப்பு சொல்ற, கண்டிப்பா துணை இருப்பார் அவர் உனக்கு. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். யோசேப்பு சந்திக்காத பிரச்சனைகளா? எவ்வளவோ பிரச்சனைகளை, இன்னல்களை அவன் சந்திக்கிறான். உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் கூட அவனுக்கு வருது. ஆனா கர்த்தர் அவனுக்கு துணை நிக்கிறாரு. அவன் சாகாமல் பிழைத்திருக்கும்படி அவனுக்கு உதவி செய்கிறார். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில நீங்க எந்த காலகட்டத்துல நின்று கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அது மட்டும் மறக்காதீங்க. நீங்க ஒருவேளை தனிமையா உணரலாம், ஒருவேளை என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா நிக்கிறார். எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் துணை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். கர்த்தர் மட்டும் துணையா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், 94ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனத்துல அவன் சொல்றான், 94ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் மட்டும் துணையா இல்லைன்னா என்னத்தையும் நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாதுன்றான். கர்த்தர் மட்டும் எனக்கு துணையா இருந்தலைன்னா நம்ம கூட கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பிரச்சனைகள், வேலையில பாதிப்பு, தொழில பாதிப்பு வராம எப்படி நம்ம நிக்கிறோம்? இன்னும் கூட நம்ம எப்படி மேல எழும்பி நிக்கிறோம்? கர்த்தர் துணை இருக்கிறாரு. கர்த்தர் துணையா இருக்கிற மூலமா தான் நாம இன்றைக்கு உயிரோடவே இருக்கிறோம். நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு துணை நிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அவர் சொல்லுகிறார், நான் துணையா நிக்கிறேன் உனக்கு. உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உன்னை பேர் சொல்லி அழைத்தவருமாகிய, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. அவர் உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், அவர் உனக்கு, கர்த்தர் உனக்கு துணை செய்கிறவர், உங்களுக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறார். துணைனா ஹெல்ப் பண்றார். கர்த்தர் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவார். நீங்க மேல எழும்பி வர்றதுக்கு, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த வேலை கிடைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், துணை நிற்பார். அவர் குடும்ப சமாதானத்துல உங்களை வழிநடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா துணை நிற்பார். பாருங்க, அவர் நிச்சயமா துணை செய்கிறவரா இருக்கிறார், ஹெல்ப் பண்றவரா இருக்கிறார். 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கர்த்தர் அவனுக்கு துணையா இருக்கிறார் பாருங்க. தாவீது எங்க பாடுறான்னா, யூதாவினோட வனாந்தரத்துல இருக்கும்போது பாடுறான் இந்த பாடல. தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு துணையா இருந்ததுனால்தான் உம்முடைய சட்டைகளின் நிழல்ல நான் களி கூறுறேன். இருக்கிற இடம் என்னது? வனாந்தரம். ஆனா இவன் எங்க இருக்கிறான்? கர்த்தர் துணையா இருக்கிறார். செட்டைகளின் நிழல்ல அங்க களி கூறுகிறேன் அப்படின்றான். வனாந்தரத்துல களி கூறுறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு கடை இல்ல, ஒரு கண்ணி இல்ல, ஒரு எக்ஸிபிஷன் இல்ல, ஒரு நல்ல ஷாப்பிங் மால் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது அங்க வனாந்தரம். எந்த கடையும் கிடையாது. பணம் இருந்தா கூட போய் எதுவும் வாங்கி எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் வாழ்க்கை என்ஜாய் பண்ணவே முடியாது. ஆனா அந்த வனாந்தரத்துல தாவீதுக்கு கர்த்தர் துணையா இருந்ததுனால அவருடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒரு பெரிய கடனாளிகளா இருந்திருப்போம். ஆனா
எப்படி அதெல்லாம் முடிவுக்கு வந்தது? அவர் நமக்கு துணை செய்கிறார், அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. எப்படி சந்தோஷம் உண்டாச்சு? அவர் துணை நிக்கிறாரு. எப்படி மேன்மை நம்மளுக்கு எப்படி உண்டாச்சு? அவர் துணையா இருக்கிறாரு. நம்முடைய வழக்கெல்லாம் எப்படி முடிவுக்கு வருது? அவர் துணையா நிக்கிறாருங்க. நிறைய பிரச்சனைகள் மத்தியில எப்படி ஜெயிக்க முடியுது? அவர் துணையா இருக்கிறார். வியாதிகளை எப்படி ஜெயிச்சு மேல எழும்பி வந்திருக்கிறோம்? அவர் துணையா நிக்கிறாரு. அவர் மட்டும் துணையா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் வாழ்க்கை? நம்ம இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்கவே மாட்டோம். அவர் துணையாய் இருக்கிறார். இப்போ தேவன் வேதாமத்துல ஒரு சிலருக்கு துணையா இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும் போதும் அதே ஆசீர்வாதங்களை நாம் பெற்று நிச்சயமாக அனுபவிக்க முடியும். முதல்ல கர்த்தர் இஸ்ரவேலருக்கு துணை நிற்கிறாரு என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 24, 25 வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14, 24, 25 வாசிக்கிறேன். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், ஹெல்ப் பண்றாரு, அவர் நம்மளோட்டு விலக மாட்டார். அவர் சொல்ற பயப்படாத அப்படிங்கிறாரு. 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். யார் சொல்றதுன்னா, இவங்களை யார் துரத்திட்டு வந்தாங்களோ, இஸ்ரவேலரை யார் துரத்திட்டு வந்தாங்களோ அவங்க சொல்றாங்க. சும்மா துரத்திட்டு வரல. 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏன் துரத்தின்னு வர்றாருன்ட்டு 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்றான். பகைஞன் என்னென்ன சொல்றான் பாருங்க, மிரட்டுறான். தொடர்வேன், விட மாட்டேன். நான் 430 வருஷம் இங்க அடிமையா இருந்துட்டு இப்ப தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறியா? உன்னை விட மாட்டேன், தொடருவேன், உன்னை வந்து பிடிப்பேன் நான் கண்டிப்பா. எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை வந்து பிடிப்பேன். அப்புறம் என்ன பண்ணும்? கொள்ளையாடி பங்கிடுவேன். எகிப்தினுடைய ஐஸ்வர்யங்களெல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டு மூட்டை மூட்டையா பொண்ணு வெளியெல்லாம் எடுத்துட்டு வராங்க, வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு வராங்க பாருங்க. விலையுறந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க. பார்வன் சொல்றான், விட மாட்டேன், நான் தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், பட்டயத்தை உருவேன் அப்படிங்கிறான். பட்டயத்தை உருவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் கை அவர்களை சங்கரிக்கும். ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன்றான். என் கையாலே அவர்களை வெட்டும் அப்படின்றான். இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல், அச்சுறுத்தல் எப்படி வருது பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் வரும் பொழுது யார் அவங்களுக்கு துணை நிக்கிறது? மோசே இருந்தான், ஆனா கர்த்தரே துணையாய் நிற்கிறார். மோசே என்ன பண்ண முடியாங்க? மோசேனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மோசேயோடும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் துணை நிற்கிறார், இவங்களுக்கு துணை நிற்கிறார் கர்த்தர்னு சொல்லிட்டு எகிப்திய ஜனங்கள் காண்கிறார்கள். எப்படி அவங்க வந்து கண்டுபிடித்தாங்க கர்த்தர் அவங்களுக்கு துணை நிற்கிறார்? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடிக்கிறார். பாருங்க, நம்மளுக்கு விரோதமா அநேகர் எழும்பலாம். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் நமக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்கள பார்த்து அவர் கலங்கடிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு அவர் வந்து ஒரு இஸ்ரவேலுக்கு அவர் பனியை போல இருப்பாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் நமக்கு பனியை போல இருப்பாரு. ஆனா நம்மளை எதிர்க்கிறவர்களுக்கு, நம்முடைய எதிரிகளுக்கு அவர் அவ்வளவு லேசானவர் கிடையாது. அவர் வந்து கலங்கடிக்கிறவராக இருக்கிறார், பயங்கரமானவராக இருக்கிறார். எகிப்து ஜனங்கள் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, 25ஆம் வசனத்திலிருந்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். எப்படி பண்றாரு பாருங்க, அவர் பண்றாரு இதெல்லாம். இஸ்ரவேல் ஜனங்களை தொடரவும் பிடிப்பன போற இந்த வரையிறு அப்படின்றாரு. அவர் அங்கிருந்து பார்த்த சேனையை கலங்கடிக்கிறாரு. இவங்க கலங்கடிக்கிற ஆட்கள் வந்து சாதாரணமான ஆட்கள், அவங்க எல்லாம் யுத்த வீரர்கள், ராணுவ தளபதிகள், நல்ல பயிற்சி எடுத்தவர்கள், ரொம்ப போர் நுணுக்கங்களை அறிந்தவர்கள். சரித்திர வல்லுநர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 600 தளபதிகளும் ரதங்களும் வந்துதான். 600 ரதங்கள், குதிரை பூட்டின ரதங்கள் வந்துதான், பின்தொடர்ந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 600 ரதங்களையும் அவர் சமுத்திரத்துல கமுத்தி போட்டா இருப்பாரு. ரதங்கள்
உருளைகள் கழவும் இந்த ரதங்களை வருத்தத்தோட நடத்தும். குதிரை போக மாட்டேங்குது, எவ்வளவு அடிச்சாலும் குதிரை போகவே மாட்டேங்குது. கண்ணு கட்டின தூரத்துலதான் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு அம்பு பாயிர தூரத்துலதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அம்பு அடிச்சா கூட அவ்வளவு தூரம் போய் விழ மாட்டேங்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா வீல்லாம் பஞ்சர் ஆகுது அவங்களுக்கு. இப்படி சொன்னாதான் விளங்குறேன். அதனாலதான் அன்னி டயர்லாம் இருந்துச்சா என்னன்னு தெரியாது. உருளைகள் கழவும் அப்படின்னா அச்சாணி எல்லாம் கழட்டி ஒன்னோட வீல் எல்லாம் ஓடுது ஒரு பக்கம். ஏன்னா கர்த்தர் துணை நிக்கிறாரு. இந்த எகிப்து ஜனங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், தயவு செய்து வந்துருங்க, இப்படியே திரும்பி வந்துருங்க, ஓடிடலாம் அப்படிங்கிறாங்க. பாதி தூரம் வந்தாச்சாங்க, சமுத்திரத்துக்கு உள்ள வந்தாச்சு 600 ரதங்கள். இவங்க எல்லாம் வெட்டாந்தரையில கடந்து போறாங்க, நம்மளும் போவோம் பின்னாடின்னு தைரியமா இவங்களும் நுழைஞ்சிட்டாங்க. வேதம் சொல்ற சங்கீத புஸ்தகத்துல அவர்களும் பின்தொடர்ந்து மாண்டு போனார்கள் என்று சங்கீத புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறோம். தைரியமா பின்தொடர்றாங்க. அவங்க போறாங்க, நம்மளும் பின்னாடி போகணும். அவங்க உடன்படிக்கை மக்களுங்க, அவங்க போவாங்க. அவங்கள பார்த்து நீங்களும் போக முடியுமா? போக முடியாது. எகிப்திய மக்கள் அங்க அமிழ்ந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் வாருங்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை அவர் பண்றவரா இருக்கிறார். நம்ம வெற்றிய ஜாலியா என்ஜாய் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம போய் யுத்தத்தை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி போய் யுத்தம் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்களா, அவங்கள கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர்களை கலங்கடிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்மலையும் மீட்பருமாய் இருக்கிறார். இந்த இடத்துல நாம் பாக்குறோம், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஆனா எதிரிகளின் சேனையை கலங்கடிக்கிறார். அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம், உள்ளே பெரிய பிரிவினை, கலக்கம், போராட்டம். யார் வாழ்க்கையில? எதிரிகளோட வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில கிடையாது. நாமளும் யோசிக்கிறோம்னா நம்ம ஆண்டவரை ஏத்துக்கணும், அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு குழப்பம். ஆண்டவரை ஏத்துக்கணும், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆண்டவரை ஏத்துக்கணும், அதனாலதான் இவ்வளவு பிரிவினை குடும்பத்துல. ஆண்டவரை ஏத்துக்கணும், அதனாலதான் இவ்வளவு போராட்டம் நம்ம நினைக்கிறோம். இல்லங்க, ஆண்டவர் நமக்கு பணிய மாதிரி இருக்கிறாரு. அவரு நம்மள வாழ வைக்கிறார், நம்மள அவரு துணை நிக்கிறார், நமக்கு ஹெல்ப் பண்றாரு, நம்மள வெற்றி பெற வைக்கிறாரு, நமக்கு ஏராளமான ஆசிகளை கொடுக்கிறாரு, பெரிய பெரிய செல்வங்களை கொடுக்கிறாரு. அவர் நம்மள நல்லா வாழ வைக்கிறாரு. அவர் நமக்கு நம்மள கலங்கடிக்கிறது இல்ல, நமக்கு போராட்டங்களை கொடுக்கறது கிடையாது, நமக்கு கலக்கங்களையும் பிரச்சனைகளையும் பயத்தையும் கொடுக்கறது இல்ல, குழப்பத்தை கொடுக்கறது இல்ல. எதிரிகளோட வாழ்க்கையில இதெல்லாம் செய்யறாரு. அவங்களோட வாழ்க்கையில ஒரே குழப்பம், அவங்களோட வாழ்க்கையில பிரிவினை, கலக்கம், போராட்டம் இதெல்லாம் கொண்டு வர்றாரு. ஏன்னா உருளைகள் வண்டியில இருந்து கண்டு ஓடுது பாருங்க ஒரு பக்கம். அப்ப எப்படி ரதத்தை நடத்துறது? அவங்க முன்னவும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன், காரணம் இல்லாம உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் செயல்படலாம், பயப்படாதீங்க. அந்த பலசாலிகளுக்குள்ளே கர்த்தர் கலக்கத்தை உண்டு பண்ண வல்லவர இருக்கிறார். எதிரிகள் வருத்தத்தோட ரதத்தை நடத்துகிறத கண்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பதற்கு அதாங்க அடையாளம். கர்த்தர் என்னாலும் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்களை விட்டு அவர் விலகிறதே இல்லை, உங்களை அவர் கைவிடுறதே இல்லை. உங்களை மிரட்டுற கூட்டத்தெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கதான் பயப்படணும். ஏன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மளை சுற்றிலும் அவர் அக்கினி மதியில போல இருக்கிறார். அவர் என்ன பண்றார்? நமக்கு ஹெல்ப் பண்றார், நமக்கு கை கொடுக்கிறார். நம்மளை சுற்றிலும் அவர் பாளையம் இறங்குறார். சங்கீத புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவருக்கு பயப்படும் பொழுது அவர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர், அவர் தான் தாயின் கர்ப்பத்துல நம்மை உருவாக்கினவர். அவர் நமக்கு என்ன பண்றாருன்னா துணை செய்கிறார். அவர் அப்ப கர்த்தர் நமக்கு அவர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது, இன்னொருத்தருக்கு அவர் உதவி செய்யறார். யாருக்குன்னா எசேக்கியா ராஜாவுக்கு அவர் உதவி செய்யறத பாக்குறோம். 2 நாளாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கணும். 7-8 வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். 2 நாளாமும் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். இங்க எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப்பு எருசலேம் மேல யுத்தம் பண்றதுக்கு அவன் ஐடியா பண்ணி முற்றுகை போடுகிறான் பாருங்க. அப்படி முற்றுகை போடும்பொழுது அவங்கள எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் பண்றாங்க. அப்படி திட்டம் பண்ணும்பொழுது எசேக்கியா ஜனங்கள் எல்லாம் படைத்தலைவர்கள் எல்லாம் வைத்து நகர வாசலின் வீதியில தன்னன்ல கூடி வர செய்து அவர்களை நோக்கி, இப்ப நான் வாசிக்க போற வசனத்தை சொல்றான். எசேக்கியா ஜனங்களை பார்த்தோம், படைத்தலைவரை பார்த்து சொல்றான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள். அசீரியர்கள் வந்துட்டாங்க அப்படின்றதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த அசீரியா ராஜா ஆகிய சனகரிப்பு வந்துட்டான்,
வந்து நம்ம முற்றுகை போட்டான், அவன் உள்ள வந்து ராஜ்யத்தை பிடிச்சிருவான், ராஜாவை தோக்கடிச்சிருவான் அப்படின்லாம் நீங்க பயப்படாதீங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படிங்கிறான். அவனோட இருக்கிறதோட நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப அதிகம். எதை வச்சு அவன் சொல்றான்? ஏதோ அவங்ககிட்ட ஆள் பலம் நிறைய இருக்குதுன்றதுனால அவன் சொல்றானா? ராணுவ பலம் நிறைய இருக்குதுன்றதை வச்சு அவன் சொல்றானா? அடுத்த வசனத்திலே எப்படி ஏன் அப்படி சொல்றான்றது 8ஆம் வசனத்தில் சொல்றான். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். அவன்கிட்ட நிறைய ராணுவ வீரர்கள் இருக்கலாம், அவன்கிட்ட நிறைய படைத்தலைவர்கள் இருக்கலாம், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அவன்கிட்ட நிறைய ஈட்டி இருக்கலாம், கேடயம் இருக்கலாம், அவன்கிட்ட நிறைய வில் அம்பெல்லாம் இருக்கலாம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறான். திடன் நம்பிக்கையோட இருங்க, திடன் கொள்ளுங்கள், பயப்படாது இருங்கள் அப்படிங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்னா, அவன் வந்து வார்த்தைகளை நிறைய பேசுறான். அவனோட வார்த்தைகளினாலே இவர்களை கலங்க பண்ணுகிறான், பயம் உறுத்துகிறான், அச்சுறுத்துகிறான், நடுநடுங்க செய்கிறான், திகில் அடைய வைக்கிறான். பல நேரங்கள்ல இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்கு திகில் வந்துடுது. அதனால அவர்களை வார்த்தைகளை சொல்லி தேற்றுறான். என்ன சொல்றான்னா, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், ஆனா நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள் அப்படிங்கிறார். பிறகு நம்ம ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம வந்து அப்படியே பயந்து போய் நம்ம வந்து கலங்கி போய், ஐயோ என்ன பண்ண போறோன்னு தெரியலங்க, இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? திடீர்னு நான் இப்ப நம்ம நிறைய பேர் சொல்ற கேட்கிறேன் பாருங்க, திடீர்னு நான் வந்து எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா கூட யாருங்க இருக்கிறாங்க எனக்கு? நான் தனியா இருக்கேன், பிள்ளைங்கெல்லாம் தூரமா இருக்காங்க, யார் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? பிள்ளைங்களும் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சிலர் சொல்றாங்க அப்படி, பிள்ளைங்க இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, ஒன்றும் கவனிக்காது பார்க்காது, யார் நம்மளுக்கு துணை நிற்பாங்க, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் பாக்குறவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறாருங்க, அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு, அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். ஏன்னா உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர் யாரு? கர்த்தர். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறான். எவ்வளவு இது பாருங்க, நாம கூட இது மாதிரி சொல்லணுங்க. அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவன்கிட்ட இருக்கிறது மாம்ச புயம், மூளை அறிவு, ஆனா என்கிட்ட இருக்கிறது தெய்வீக அறிவு. அவனோட நான் பெரிய ஆளு, கர்த்தர் எனக்கு துணை நிக்கிறார், கர்த்தர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு, எனக்கு தான் துணை நிக்கிறாரு. எனக்கு விரோதம் 1000 பேர் எழும்பலாம், ஆனா அவங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன பலர் வந்து அச்சுறுத்தலாம், பயமுறுத்தலாம், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், ஒழிச்சு கட்டுவேன், உன்னை இல்லாம பண்ணுவேன், உன்னை தூக்கிடுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன், உனக்கு வேலை இல்லாம பண்ணுவேன், உனக்கு இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணுவேன், பதவி உயர வராம பாத்துப்பேன், நான் கட் பண்ணுவேன், என்கிட்டயே நீ வாலாட்டுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம் உங்களை. ஆனா நான் சொல்றேன், அன்னைக்கு எசேக்கியா ராஜா நின்று படைத்தலைவர்களுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் உலக பிரகாரமான காரியங்கள், ஆனா கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு துணை செய்கிறார், அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாருங்க. அவர் சொல்றாரு, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லி அவர்களை தேற்றான். சொல்றான், முதல்ல வார்த்தையை சொல்லி தேற்றுகிறான். சொன்ன உடனே என்ன ஆச்சு? யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த வார்த்தை மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைக்கும் போது, ஏன் நம்பிக்கை வைக்கணும்? ஒருவேளை நீங்க உங்க உள்ளத்துல கேள்வியை எழுப்பலாம், நம்பிக்கை வச்சா என்ன அவன் நம்ம சொல்ல போறேன் பாருங்க. எசேக்கியா ராஜா சொன்னதை, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்னது மேல, சொன்ன வார்த்தையின் மேல அந்த ஜனங்கள்லாம் நம்பிக்கை வச்சாங்க, படைத்தலைவர் எல்லாம் நம்பினாங்க. இவ்வளவு நேரம் பயந்து இருந்தாங்க, இவ்வளவு நேரம் கலங்கி போயிருந்தாங்க, இவ்வளவு நேரம் என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த அசீரிய ராஜா வந்துட்டானே. ஏன்னா அசீரியர்கள் அப்படின்னு சொன்னாவே, அது வந்து அசீரியா அப்படின்னு சொன்னாவே சக்சஸ் அர்த்தம். எந்த ராஜாவும் அவங்கள ஜெயிக்கிறதே கிடையாது, எல்லா ராஜாவும் இவங்க போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அசீரிய சாம்ராஜ்யம் அது. சனகரிப்பு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. இப்ப அவன் வந்து முற்றுகை போட்டுக்கிறான், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், யார் உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிறது பார்க்கலாம்னு சவால் விட்டுன்னு இருக்கிறாங்க இங்க. அந்த மாதிரி நேரத்துலதான் கர்த்தர்
எசேக்கியா மூலமாக இந்த ஜனங்களுக்கு திட நம்பிக்கை தராரு, விசுவாசத்தை தராரு. ஜனங்க என்ன பண்றாங்க, அப்படியே அவன் சொன்னதை நம்புறாங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஒருவேளை அவங்களோட நமக்கு வந்து ஆள் பலம் கம்மியா இருக்கலாம், படைத்தலைவர்கள் கம்மியா இருக்கலாம், ராணுவ தளவாடங்கள்லாம் கம்மியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய யுத்தங்களை அவர் நடப்பிக்கிறார். நமக்கு அவர் துணை நிக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு அவர் துணை நிக்கிறார். அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார், அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவர் கண்ணு தெரிய மாட்டார். ஆனா அவர் உங்களோட கூட துணை நிக்கிறார். வெறும் இங்க சபையில நீங்க சபைக்கு வரும்போது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல அவர் உங்களுக்கு துணை நிக்கிறார். உங்களோட வேலை ஸ்தலத்துல அவர் உங்களுக்கு துணை நிக்கிறார். உங்களோட கூடவே தான் இருக்கிறார். உங்களை விட்டு ஒருபோதும் விலகிறது இல்ல, உங்களை கைவிடுறதே கிடையாது. அவர் உங்களுக்கு துணை நிக்கிறவராவே இருக்கிறார். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா சொன்ன உடனே எல்லாம் சுமூகமா நடந்துச்சானா இல்ல. அவன் வந்து என்ன பண்றான், 15ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 32:15 2 இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரசங்கம் நடக்கும்போது கூட, ஆமாங்க இவருக்குன்னா வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா தானே கஷ்டம் தெரியும், எங்க வீட்டுல என்ன நடக்குது இவருக்குன்னா தெரியும். இவர் பாட்டுன்னு நின்று பிரசங்கம் பண்ணிட்டு கர்த்தர் நம்புவேன், அவர் உங்களுக்கு துணை நிக்கிறாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எல்லாம் சொல்றாரு. எங்க வீட்டுல வந்து பார்த்தா தான் ஒரு 2 நாள் இருந்தாதான் தெரியும். நான் உங்க வீட்டுல 2 நாள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தருக்கு தெரியும் உங்க வீட்டுல என்ன நடக்குது. ஆனா இங்க வந்து இந்த சனகரிப்பு ராஜா என்ன சொல்றான் பாருங்க, எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சிக்கவும் உங்களுக்கு போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்ப வேண்டாம்ன்றாங்க. பிசாசு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இங்க போதிக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய திட நம்பிக்கை வரும், தைரியம் வரும், விசுவாசம் வரும். எப்ப கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு, இனிமேல் நான் இதை தான் சொல்ல போறேன். அவங்களோட இருக்கிற பார்க்கலாம் என்னோட இருக்கிறவங்க அதிகம், இந்த உலகத்தில் இருக்கிற பாட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், அவர் என்ன விட்டு விலகிறது இல்லை, என்ன கைவிடுறது இல்லைன்னு சொன்ன உடனே உள்ள ஒரு பெரிய அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் அவன் எழுப்புகிறவனா இருக்கிறான். இதெல்லாம் நம்பின இவ்வளவு காலம் நம்பி என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணுமே அவ்வளவு வாழ்க்கை ஏதாவது மாறிச்சா? வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சம் நிம்மதி வந்துச்சா? ஒரு நல்ல தூக்கமாவது வரதா? சமாதானம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சண்டை பொழுதன்னைக்கும் நடந்துருக்குது, கடன் வாங்கின்னு இருக்கிற. இதெல்லாம் ஏன் நம்புற? இதெல்லாம் நம்பாத. இதெல்லாம் உங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி பிசாசு உங்களுக்குள்ள அவிசுவாசத்தையும் அவ நம்பிக்கையும் அதைரியத்தையும் ஏற்படுத்த பாக்குறான். இந்த ராஜா அப்படிதான் சொல்றாங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த ராஜா என்ன பண்றான், 16ஆம் வசனத்துல அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். எக்கச்சக்கமா பேசுறாங்க. யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமாகவும் பேசுறாங்க, அவனுடைய ஊழியக்காரராகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பேசுகிறார்கள். பேசுறதோட நின்னானா 17ஆம் வசனத்துல பாக்குறோம், கடைசியில அவன் கர்த்தரின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான். லெட்டர் வர எழுதுறாங்க. பேசினா போதான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், லெட்டரை எழுதுறான். 18ஆம் வசனத்துல அவனுடைய பிளான் என்னன்னு சொல்லுது. அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்றாங்க பாருங்க, தயவுசெய்து அவனை நம்பாதீங்க, அந்த ராஜா சொல்ற நம்பாதீங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு சிறை ஆவீங்க, நான் வந்து தேசத்தை புடிச்சிடுவேன், அப்படி இப்படின்னு வந்து சொல்றாங்க. 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவும் அப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி 2 பேரும் வானத்தை பார்த்து அபயம் இடுகிறார்கள். வானத்தை நோக்கி அபயம் இடுகிறார்கள் சொன்ன ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். எதுக்காக ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய உடன்படிக்கை மக்கள், நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், நீர் தான் எங்களை உருவாக்கினீர், தாயின் கர்ப்பத்துல எங்களை உருவாக்கினீர், எங்களை துணை செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறீர். ஆனா இந்த ராஜா வந்து இவ்வளவு கெடுதல் பண்ணுகிறான், இவ்வளவு பேசின்னு இருக்கிறான், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு தூதனை பார்த்து போயிட்டு என்னன்னு பார்த்து வேலையை முடிச்சுவா அப்படின்றாரு. அந்த கர்த்தருடைய தூதன் வந்து எல்லா பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளும் என்ன பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு பெரிய விடுதலையை கடவுள் தர இருப்பாருங்க. கர்த்தர் நமக்கு துணை நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட பிசாசின் பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கடன் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வியாதிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும், அது எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு கர்த்தரால முடியும். ஆனா நம்ம ஒழுங்கா பேசணும். கர்த்தர் எனக்கு துணை நிக்கிறாருன்னு சொல்லணும். என் கூட இருக்கிற ஒரு பெரியவர், அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்கிறார், அவர் எனக்கு துணை செய்வார், அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன், அவர் எனக்கு துணையா நிக்கிறாருன்றதை நம்ம சொல்லணும் பாருங்க. அதோட விட்டாரா? அதை மட்டும் போக வேண்டித்தானே, அது மட்டும் பண்ணல. 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும்
அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். யாரெல்லாம் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். வெறும் எசேக்கியாவை மட்டும் இல்ல, ஜனங்களையும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நான் சொல்றேன், இவரை மாதிரி ரட்சிக்கத்தக்க வேற ஒரு தேவன் கிடையவே கிடையாதுங்க. அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை he will protect you and he will provide for you. அவர் உங்களை எல்லா தேவைகளையும் அவர் நிச்சயமா சந்திப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். கர்த்தர் துணை நிக்கிறது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா எசேக்கியா ராஜாவையும் அந்த ஜனங்களையும் ஆதரிக்கிறாரு. அவர்களை ஆதரிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா he protected them. CEV டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இருக்கு. CEV டிரான்ஸ்லேஷன்ல God protected them அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. இந்த 32ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல அவரு அப்படி நம்ம வாசிக்கிறோம். அவர்களை ஆதரித்து நடத்துகிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இப்ப நான் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 நாளாமும் 32ஆம் அதிகாரத்துல நான் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். CEV டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். The Lord rescued Hezekiah and the people of Jerusalem from Sennacherib and also protected them from other enemies. வெறும் இந்த அசீரிய எதிரிகள் மட்டும் இல்ல, மத்த எல்லா எதிரிகள் இடத்துல இருந்தும் கர்த்தர் என்ன பண்றாரு, ரெஸ்கியூ பண்றாரு. ரெஸ்கியூன்னு என்னது பாருங்க, ஒரு தீ விபத்துல மாட்டிக்கினாங்கன்னா ரெஸ்கியூ டீம் அனுப்புறாங்க. ஒரு பிளேனை கடத்துறாங்கன்னா ரெஸ்கியூ டீம் அனுப்புறாங்க. மீட்பு படையாது. இவர் மீட்பர். அவர் மீட்பர் சொல்றாரு, அப்பா நான் உனக்கு துணை நிக்கிறேன்மா, நான் உனக்கு துணை நிக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. He rescued, the Lord rescued Hezekiah and the people of Jerusalem from Sennacherib and also protected them from other enemies. மற்ற எதிரிகளிடத்திலிருந்து கூட அவர்களை அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் தப்பு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் இன்னொரு மொழியாக்கத்துல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல 22ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதுல எப்படி வருது பாருங்க. 22ஆம் வசனம். God saved Hezekiah and other citizens of Jerusalem from Sennacherib king of Assyria and everyone else. அப்புறம் சொல்றாரு, and he continued to take good care of them. தொடர்ந்து அவர்கள ரொம்ப அன்பு அக்கறையோட பார்த்து கொண்டாராம். ரொம்ப அன்பும் அக்கறையோடும் பார்த்து கொண்டார். அநேகம் பேர் கர்த்தர் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறார். அநேகம் பேர் கர்த்தருக்கு என்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். பாருங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மீட்பு ரட்சிப்பு மட்டும் கிடையாது. இதான் அது நம்மள சத்துருவனுடைய கைக்கு நீங்களாக்கி மீட்டு ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்புன்றது பிசாசினுடைய கைக்கும் அவனுடைய ஆளுகைக்கும் நம்மள தப்பு வைக்கிறாரு. தப்பு வச்சு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டார். வெறும் அது மட்டும் தானா? இல்லங்க, தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, he is taking good care of them. நல்லா அவர்கள் என்ன பண்றாரு, பாதுகாத்துக்கிறார். and he continued to take good care of them. தொடர்ந்து அவர்களை அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக் கொள்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிக்கிறாருன்னு சொன்னா அவர் உங்களை அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக்குவாருங்க. அவர் பார்த்துப்பாரு நல்லா. யார் பார்த்துக்கலனாலும் அவர் உங்களை அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக் கொள்வார். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இந்த 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல வருது, எசேக்கியா வாஸ் ஹைலி ரெஸ்பெக்டட். ஏராளமான மரியாதை அவனுக்கு கிடைத்தது. அதான் சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான் என்று அங்க சொல்லுது பாருங்க. all the surrounding nations were impressed. எல்லாருக்கும் ஒரு பெரிய, எல்லா ஜாதிகள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கம் உண்டாச்சான். என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எசேக்கியா ஸ்டாக் சோர்டு. அதாவது எசேக்கியாவுக்கு என்னென்னலாம் இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப
அப்படியே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சு எல்லாமே. சோறுனா எழும்பி அப்படியே மேல எழும்பி பறக்கிறது. அது ஒரு கழுகு எப்படி மேல எழும்பி பறக்கிறதோ அந்த மாதிரி எசேக்கியாவுக்கு உண்டான எல்லாமே பெருக ஆரம்பிச்சிச்சான். அந்த மாதிரி பண்றாரு. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது வெறுமனும் மீட்பு, ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு இது மட்டும் கிடையாது. அவர் நம்மளை பெருக பண்றாரு. நல்ல உறவினர்கள் மத்தியிலும் இந்த சமுதாயத்தின் மத்தியிலும் நம்மள ஒரு பெரிய ஹைலி ரெஸ்பெக்டட் பீப்புளா வைக்கிறாரு. கனம் பொருந்தியவர்களாக வைக்கிறார். இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். அது மட்டும் இல்ல 24ஆம் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கடவுள் அவனுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தாரு, ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தாரு, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாருன்னு நாம பாக்குறோம். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதோ இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பாருங்க, ஜெபம் பண்ணா அற்புதங்க நடக்குது. ஏன்? கர்த்தர் துணை நிக்கிறாரு. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறாரு. என்ன வாக்குத்தத்தம்? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் வியாதியை குணமாக்குறேன், நீ மறிக்கிறது கிடையாது, 15 வருஷத்தை நான் கூட்டுறேன், உன்னுடைய வாழ்நாள்ல 15 ஆண்டுகளை நான் கூட்டி வழங்குகிறேன், பயப்படாத, தைரியமா இரு, நீ 3வது நாள் ஆலயத்துக்கு வருவ அப்படின்றாரு. இதாங்க ஒரு வாக்குத்தத்தம். அவர் என்ன வாக்குத்தத்தம் தெரியுங்களா? உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய வேண்டுதலை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், 3வது நாள் ஆலயத்துக்கு வருவேன், நீ 3rd day சர்ச்சுக்கு யூ வில் பி இன் தி சர்ச், கண்டிப்பா நீ ஆலயத்துக்கு வருவதுதான் வாக்கு பண்றாரு. எப்போ? ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. பாருங்க, நான் சொல்றேன், நீங்களும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிக்கிறாருன்னா நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும். வியாதி உங்களை விட்டு விலகும். மரண தருவாயில ஒரு வேளை இருப்பீங்கன்னா கூட கர்த்தர் உங்களுக்கு வாழ்நாட்களை மேல மேல கூட்டி தருவார். பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட கொஞ்சம் சிக்காயிட்டேன். நான் அந்த நேரத்துல மரண தருவாயில தான் இருந்தேன். நான் உயிர் பழப்பன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வியாதிப்பட்டு இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கிருந்து 5 நாள்ல வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். மரண படுக்கையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதத்தை கட்டளை எடுக்கிற தேவனா இருக்கிறார். பயப்படாதீங்க, வியாதி கண்டு பயந்துராதீங்க. கர்த்தர் அதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எசேக்கியாவுக்கு துணை செய்கிறான் அப்படின்னாரு. எசேக்கியா சொல்றாரு, நமக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார்ப்பா, நம்முடைய யுத்தங்களை அவர் நடத்துறாரு, இவங்கெல்லாம் பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள், கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை அவர் செய்கிறார், நமக்காக அவர் நடப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. அவனுக்கு பெரிய ஒரு ஏராளமான மரியாதை கிடைக்குது. கர்த்தர் அவனை ஆதரவு கொடுக்கிறாரு, அவனுக்கு ஆதரவு பண்றாரு. அது மட்டும் இல்ல, நல்ல கேர் கொடுக்கிறாரு. he continue to take good care of them, of him. அவங்களை தொடர்ந்து நல்லா பாத்துக்கிறாரு, ஆதரவு அளிக்கிறாரு, அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் போது பண்றாரு, அவனை உயர்த்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 27ஆம் வசனம் 32-27. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வரமும் கனமும் உண்டாயிருந்தது. நான் மாதிரி பாருங்க, கொஞ்சம் லஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமா இருக்குது உனக்கு. என்னது? ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது, ரெஸ்பெக்ட் நிறைய இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவனு துணை நிக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு துணை நிக்கிறாரு, அதை தான் செய்யறாரு. உங்க ஜபங்களுக்கு பதில் கொடுக்குறாரு, அற்புதத்தை செய்யறாரு, ஆதரவு வருகிறாரு, நல்ல குட் கேர் கொடுக்குறாரு, உங்களுக்கு கண்டினியூஸா கொடுக்குறாரு அந்த குட் கேர. அது மட்டும் இல்ல, உங்களை ரட்சிக்கிறாரு, விடுதலை ஆக்குறாரு. எந்த எதிரிக்கும் நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களுக்காக தூதன் அனுப்ப முடியும். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை அவரால நிச்சயமா தர முடியுங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அப்ப இந்த வசனம் சொல்லுது, 27ஆம் வசனம், கர்த்தர் எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் கனமும் எசேக்கியாவுக்கு உண்டாயிருந்தது. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க ஏழையா இருக்கலாம், இன்னைக்கு கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம், கைக்கும் வாய்க்கும் எட்டாத நிலைமையில இன்னைக்கு நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தரை நீங்க நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நிக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, உங்களை மேல தூக்கி விடுறாரு. பாருங்க, அவர் உங்களை இதே நிலைமையில வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு துணை நிக்கல, உங்க கூட இருக்கிறாருன்னா உங்களுக்கு மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எப்படி ஐஸ்வர்யம் கனம் வருது பாருங்க. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு
கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்குனான். பெருசு பெருசா காட்டுறான். பண்டக சாலை, ஸ்டோர் ஹவுசஸ் உண்டாக்குறான். அதுக்கப்புறம் கொட்டாரங்களை உண்டாக்குறான். குதிரை லாயங்கள், தொழுவங்கள், மாட்டு தொழுவங்கள் பெருசா உண்டாக்குறான். பொக்கிஷ சாலையை உண்டாக்குறான். ஏன்னா வைக்கிறது இடம் இல்ல, பொக்கிஷ சாலையை கட்டுறான் பாருங்க. வேதம் சொல்லுவது, எசேக்கியா ended up very wealthy and much honored. Very wealthy and much honored. He built treasuries for all his silver, gold, precious stones, spices, shields and valuables, barns for the grain, new wine and olive oil, stalls for his various breeds of cattle. அதாவது வகை வகையா வச்சுன்னு இருக்கிறாங்க. வகை வகையா வச்சுட்டு இருக்கான். நாங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம் பாருங்க. கோழின்னு எடுத்து அதுல ஏகப்பட்ட வகை இருக்குது. பூனைன்னு எடுத்து அதுல நிறைய வகை இருக்கு. புறான்னு எடுத்து அதுல நிறைய வகை வகையா இருக்குதுங்க. எல்லாத்துலயும் பெரிய வெரைட்டிஸ் இருக்கு. பயங்கரமா இருக்குது. இது வரைக்கும் நான் பார்க்காத பிரீட்ஸ் எல்லாம் அங்க பார்த்தேன் நான். பறவைகள் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பேர்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னா, அருமையான கலருங்க. என்ன மாதிரி அது நம்ம கையில வந்து உட்காருது, எவ்வளவு அற்புதமான இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இவனுக்கு வந்து எக்கச்சக்கமான பிரீடு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, he founded royal cities for himself and built up huge stocks of sheep and cattle. இந்த ஆடு மாடுகளை வைக்கிறதுக்கு பெரிய பெரிய கொட்டாரங்களை தொழுவங்களையும் அவன் கட்டுகிறான். என்ன கடைசியில இந்த வேத புஸ்தகம் சொல்லுது, God saw to it that he was extravagantly rich. அதாவது கற்பனைக்கும் எட்டாத விதத்துல அவன் பணக்காரனாவத கர்த்தர் பாத்துக்கிறாரு. கர்த்தர் துணை நிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் பாருங்க. அவனுக்கு எக்கச்ச மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உண்டாக்குறாரு, விடுதலை கொடுக்குறாரு, ஜெபம் பண்ணும்போது பெரிய அற்புதத்தை கொடுக்குறாரு, ஆதரவு கொடுக்குறாரு, கண்டினியூவா அவனை டேக் கேர் பண்ணிக்கிறாரு, வானத்துல தூதன் அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல, அவனை பார்த்து பயப்படாத, கலங்காத, நான் அவனை துணை நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவேகன்ட்லி ரிச், கற்பனைக்கும் எட்டாத விதத்திலே அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக அவன் மாறிட்டான். 29ஆம் வசனத்தை பாருங்க. 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். நம்ம வெறும் ஆபிரகாம் பத்தி மட்டும்தான் வாசிட்டு இருக்கோம். கர்த்தர் என்ன எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், ஏராளமான ஆடுகளை கொடுத்தார், மாடுகளை பாருங்க. எசேக்கியாவுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு பாருங்க. மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுக்குறாருங்க. மகா திரளான ஆஸ்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்ற, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார்னா அவர் உங்களுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 30ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது. 30ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்து. கர்த்தர் நமக்கு துணை நிக்கிறாருன்னா நம்ம பிசினஸ் வாய்க்கும், நம்ம தொழில் வாய்க்கும், நம்ம பண்ற ஊழியம் வாய்க்கும், கண்டிப்பா நம்முடைய குடும்பம் வாய்க்கும், பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், நல்ல வேலைக்கு செல்வார்கள், அவருடைய எதிர்காலம் ரொம்ப நன்றா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா எதை செஞ்சாலும் அது வாய்த்தது. வேத வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. 29ஆம் வசனம், தேவன் அவன் மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தாருன்றது வந்து CEV டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ரிச், கணக்கு போட முடியாத அளவுக்கு பெரும் பணக்காரனா அவன் ஆயிட்டான். எக்ஸ்ட்ரீம்லி ரிச் அப்படின்னு வருது. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற ஜாதி ஜனம்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அவன மாதிரி நானும் ஆகணுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆசைகள்லாம் பெருக ஆரம்பிக்குது, பயங்கரமா ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் சொல்லிடுது அதுல. அந்த சோடுன்னா ரெக்க கட்டி ரெக்க முளைச்சி பறக்க ஆரம்பிச்சு. அவ்வளோ ஆஸ்திகள் திரளாங்க. எல்லாம் எப்படி வருதுன்னா, கர்த்தர் துணை நிக்கிறார். ஒரு ஆள் கடவுளை நம்பும் பொழுது அவங்களோடு இருக்கிறத விட என் கூட இருக்கிற ஒரு பெரியவர் அதிகம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, கர்த்தரை மேன்மை பாராட்டும் பொழுது, அவருக்காக பேசும் பொழுது, அவர் மேல விசுவாசத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுள் மகா திரளான ஆஸ்தியை அவனுக்கு கொடுக்கிறார். செய்யறதெல்லாம் வாய்க்குது. NLTன்னு ஒரு பைபிள் இருக்கு, அந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். He succeeded in everything he did. அவன் செய்த எல்லாமே வெற்றி அடைஞ்சான். என்ன செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி. ஆடு வளர்த்தா அது ஏகப்பட்ட குட்டி போட்டு, மாடு வாங்கினா அது ஏகப்பட்ட குட்டி போட்டு பெருகுது, கடகடன் வளருது. குதிரை வாங்கினா அது ரொம்ப அதிகமாகுது. ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்
விலை மதிக்கும் மிக்க கற்கள் வாங்குறான், அது எக்கச்சக்கமா பெருக ஆரம்பிக்குது. தங்கம், வெள்ளி, வெளியேறப்பட்ட கற்கள், ரத்தனங்கள் எல்லாமே பெருக ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் தனித்தனியா ஸ்டோர் ஹவுஸே கட்டுறான், வைக்கிறதுக்கு பொக்கிஷ சாலையை கட்டுறான். இங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் பாருங்க. பொக்கிஷ சாலை அப்படின்றது வந்து இப்ப நம்ம நகை கடைக்கு போறோம், ஏதோ ஒரு சின்ன நகை வாங்குறோம், அது இவ்வளோண்டு டப்பால, மை டப்பா மாதிரி இருக்கும், இவ்வளோண்டு டப்பால வச்சு போட்டு அதை அப்படியே வச்சு ஒரு பர்ஸ்ல வச்சு கொடுக்குறான். அப்படியே பேக் தான் பெருசா இருக்கும், ஆனா அந்த நகை வைக்கிற பாக்ஸ் சின்னூண்டு, இவ்வளவு பெருசா இவ்வளோண்டு தான் இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல வச்சு அதை ஒரு பர்சுக்குள்ள ஒளிச்சு வச்சு அதை இவ்வளவு பெரிய பேக் உள்ள வச்சு அதை வந்து பெருசா கொடுக்குற மாதிரி கொடுப்பான். ஆனா உள்ள சின்ன டப்பால தான் இருக்கு. ஆனா இவன் தங்கத்தை வைக்கிறதுக்கும் வெள்ளியை வைக்கிறதுக்கும் அப்புறம் ரத்தின கற்களை வைக்கிறதுக்கும் வினோதமான ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறான். அதை வைக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய வீடை கட்டுறான். எவ்வளவு இருந்திருக்கும் கொஞ்சம் பாருங்க. அதனால்தான் வேதம் சொல்லுற, கர்த்தர் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார், சேருதெல்லாம் வாய்க்க ஆரம்பித்தது, எல்லாத்துலயும் ஒரு பெரிய வெற்றியை எடுக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்யறாரு பாருங்க. நான் சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. உங்க எதிராளி கிடையாது, அவர் உங்களுக்கு துணையா நிக்கிறார், உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு துணை செய்கிறாருன்னா என்ன? உங்களை எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர் சொல்ற, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உங்க கூட இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் அதை சொல்லணும் பாருங்க. டெய்லி இதை நம்ம சொல்லணும். கர்த்தர் என்னோட விடுகிறார், அவர் என்ன விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடவே மாட்டாரு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்றார், எனக்கு துணை நிக்கிறார். எனக்கு நல்லா தெரியுது, கர்த்தர் எனக்கு துணை நிக்கிறார். நான் மேல எழும்பி வரும்படி செய்யறார். என்னோட நான் எதை கையில நான் எதை எங்க கொண்டு போய் கையை வச்சாலும் அதை ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை ஆசீர்வதிக்கிறார், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார், அதுல ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்கிறார். ஏராளமான பேரு கொண்டு வருவார், நிச்சயமா வருவார், கொண்டு வருவார், நிறைய பேரை கொண்டு வருவார். அவர் ஆசீர்வதிக்கிறார், எதை கை வச்சாலும் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து எனக்கு ஆதரவா இருக்கிறார். அவரு he is taking good care of me. அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறார். he continue to take good care of me. ரொம்ப நல்லா பாத்துக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிக்கிறாருன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னா, உங்களையும் நல்ல கேர் கொடுப்பாருங்க. அவரு உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகிறது இல்லை, உங்களை கைவிடுறது இல்லை. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, கர்த்தர் எங்கூட தான் இருக்கிறாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. தற்சமயம் இருக்கிற அந்த அசௌகரியத்தையும், தற்சமயம் இருக்கிற அந்த இயலாமையும், தற்சமயம் இருக்கிற அந்த கடனையும், கஷ்டத்தையும், கண்ணீரையும் நினைச்சு பார்க்காதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அசைக்க முடியாத ஒரு சக்தி, அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், எனக்கு அவர் நன்மை செய்யறார், எனக்கு திரளான ஆசைகளை கொடுப்பார். அவரு ஏற்கனவே அவர் எனக்கு கொடுத்து இருக்கிறார், என்னை விடவும் மாட்டார், அவர் என்னை கை விடவும் மாட்டாரு. யார் வேணா எனக்கு விடாம 1000 பேர் எழுப்பி இருக்கலாம், ஆனா அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்கவே முடியாது. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வருவேன், இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன், இதை மேற்கொள்ளுவேன், இதை ஜெயிப்பேன், இது மேல ஒரு பெரிய வெற்றி எடுப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறதுனால நான் செய்யற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்யறாரு, எனக்கு ஒரு பெரிய சக்சஸ கொடுக்குறாரு, வெற்றியை தராரு, நான் செய்யற எல்லாமே வாய்க்கும்ன்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நான் சொல்றேன், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார்? நான் சொல்றேன், உங்களுக்கு துணையா இருக்கு. உங்களை விட்டு அவருக்கு வேற யாரும் இருக்குது? அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதத்தை செய்வார், உங்க ஜபங்களை கேட்பார், வானத்துல தூதன் அனுப்புவார், பெரிய ரிச்சஸையும் ஹானரையும் தருவார், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உண்டாக்குவார் உங்களுக்காக. வேதம் சொல்வது 4ஆம் புஸ்தகத்துல 29:10-11 கர்த்தாவே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் உம்மாலே ஆகும். அவரால் ஆகும், கண்டிப்பா. அவர் நல்லவரா இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணை நிக்கணும்னு பாக்குறாரு, அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இது நம்புங்க, அவர் எனக்கு துணையா இருக்கிறாருங்க, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து வியக்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய கடன்களை எல்லாம் அவர் அகற்றி போடுகிற தேவனா இருக்கிறார், நம்முடைய கவலைகளை எல்லாம் நீக்குகிறவரா இருக்கிறார், கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயமாக பெரிய உதவிகளை அவர் நிச்சயமா செய்வார். ஏன்? அதுக்காக தான் நம்ம கூட இருக்கிறாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இதை நம்புங்க. வாழ்க்கையில எந்த பிரச்சனையின் மத்தியிலும் சரி, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாருங்க, நான் மேல எழும்பி வருவேன், நான் செய்யறதெல்லாம் வாய்க்க செய்வார்.
அவர் எனக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதிக பெரிய காரியங்களை, அற்புதங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். கர்த்தர் பவுலுக்கு துணை நின்றாரு, அப்புறம் யாருக்கெல்லாம் ஒரு துணை நிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நம்ம ஒரு பாடலே பாடுறோம். கர்த்தருடைய வார்த்தையும் அது சொல்லுங்க. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அது ஒரு பாடலே ஏற்றி இருக்கிறார் அந்த வசனத்தை வச்சு. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அவர் துணைய யூஸ் பண்ணுங்க, அவருடைய உதவியை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த உதவியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, இந்த இந்த வியாதியை பார்த்தா பயமா இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த தனிமையை பார்த்தா பயமா இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பிரச்சனையில மாட்டி தவித்துட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எனக்கு துணை செய்யறேன்னு சொல்லியிருக்கீங்களே, என் யுத்தத்தை நீங்க பண்றேன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க, எனக்கு அதுல ஒரு பெரிய வெற்றியை தாங்க. எது எடுத்தாலும் எனக்கு வெற்றியை தரேன்னு சொல்லிக்கிறீங்களே, இந்த வெற்றி எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் எனக்கு துணை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. என் கூட இருக்கிறவர், நீர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீங்க சொல்லும் பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், துணை நிற்பாரு, பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார், உங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்பார். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். அவர் உண்டாக்குவாருங்க, அவரால வருது. ஐஸ்வர்யமும் கனமும் அவர் மூலமா வருது. நம்மளே சொல்லிக்கணும், நான் வரும்போது எல்லாம் ஏஞ்சி நிக்கணும் சொல்லக்கூடாது. அவர் உண்டாக்குறாரு அதெல்லாம். அவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அருமையான இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், யெஷூரனே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டும் துணையா இல்லைன்னா நாங்க இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு நாங்க எவ்வளவு மேன்மையா, வசதியா, இன்றைக்கு நல்ல நிலைமையில் நாங்க இருக்கிறது நீர் எங்களுக்கு துணை செய்ததுதான் காரணம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். நீர் மட்டும் எங்களுக்கு துணையா இராமல் இருந்திருந்தா இன்னத்துக்கு நாங்க மௌனத்தில் இறங்குறோம் போல இருந்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு துணையா நின்று அவர்கள அந்த எகிப்தியரை ஜெயிக்கும்படி உதவி செய்து, இஸ்ரவேலர்கள் ஒண்ணும் பண்ணல, ஆனா நீர் இஸ்ரவேலருக்காக அவர்களுடைய யுத்தத்தை நீர் பண்ணினீர், அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தீர், அவர்களை துணையா இருந்தீர், எகிப்தியரின் சேனையை கலங்கடித்தீர், அவர்களுடைய படைத்தலைவர்களை ராஜாக்களை ஒண்ணு இல்லாம பண்ணினீர், தண்ணீரில் அமிழ்ந்து போகும்படி செய்தீர், இஸ்ரவேலருக்கு பெரிய வெற்றியை தந்தீர். இன்று கண்ட எகிப்தினை என்னைக்குமே நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னீர். எவ்வளவு பெரிய வெற்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவர், அநேகர் 1000 பேர் எங்களை விரோதமா எழும்பலாம், அவர்கள் என்னென்னமோ சொல்லி எங்களை பயப்படுத்தலாம், கலங்கடிக்கலாம், அச்சுறுத்தலாம், எங்களை நடுங்க வைக்கலாம், நான் உன்னை இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் சொல்லலாம். ஆனா கர்த்தர் நீர் எங்களுக்கு துணை நிற்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதிரிகளுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடக்கவும் நீர் பண்ணினீர். அதுபோல ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களுடைய எதிராளிகளுக்கு, ஆண்டவரே, பிசாசுக்கும் அவனுடைய சேனைக்கும் வியாதிக்கும் தரித்திரத்துக்கும் இல்லாமைக்கும் அப்படியே நீர் செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது மேலாம் ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் எடுக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உண்மையான நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நமக்கு துணை நிற்கிறவரோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறீர், எங்களை மீட்டு ரட்சிக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறீர், மகா திரளான ஆஸ்தியை கொடுக்கிறீர், செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். சத்தியத்தை கேட்டு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுக்கு வந்து சேரட்டும். நீர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் துணை நிற்பீராக. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, அவர்கள்
எவ்வளவு நாள் வாழுகிறார்களோ அத்தனை நாட்கள் நீர் அவர்களை துணை நிற்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை நல்லா நீர் பார்த்து கொள்றதுக்காக உங்க ஸ்தோத்திரம். He continue to take good care of him என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, சபை மக்கள் ஆண்டவரே நன்றாக நீர் கேர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, நல்ல கேரை தருகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதெல்லாம் அவர்கள் அனுபவிக்கட்டும், உடைய அன்பை அனுபவிக்கட்டும், உடைய மகிமை அனுபவிக்கட்டும், உடைய வல்லமை அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்துகிறார். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all.